இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏற்கனவே இந்த சிக்கன் பிரியாணி வந்து நேற்றுக்கு கமெண்டில் வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இதை செஞ்சுருக்கேன். எல்லாருமே பாருங்கள். நெய் வந்து ஒரு 50 கிராம் நெய் ஊற்றிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, ஸ்டார், பிரிஞ்சி இலை பொரிஞ்சதும் பல்லாரி வெங்காயம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை கலந்து விடுவேன். நீ ஆன்லேயே வச்சு போயிட்டீங்க. இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கிடணும். வீட்டில் திரிச்ச கரம் மசாலா பொடி எல்லாம் வறுத்து திரிச்சது. அது ஒரு சிறிதளவு போட்டால் போதும். இது ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி தட்டுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி, 2 மிளகாய் அதையும் ஒன்றா கலந்துடலாம். இப்போ இதில் சிக்கனை கலந்துக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூனுக்கு 3/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கிடுவேன். குக்கர் மூடிலாம் போடலை, சாதாரணமாக திறந்த வெளியில் வச்சு தான் கிண்ட போகிறேன் இன்றைக்கி. வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மசாலா கலந்துக்கலாம். லெமன் ஒரு அரை பழம் புளிஞ்சு விட்டுக்கிடுங்க. 2 டம்ளர் அரிசி, 200 கிராம் டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி போடுவேன். அதுக்கு தக்கனதான் புளியுதேன். இப்போ அடுத்து வந்து 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் காரப்பொடி, கரம் மசால் பொடி இந்த 3 கலந்துருக்கேன். கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கிடுதேன். மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு, புதினா ஒரு அரை கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இதையும் நல்லா கலந்துடலாம். இதை அப்படியே மூடி வச்சுருந்தேன். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரை அப்படியே விட்டுடலாம். டம்ளருக்கு 2 டம்ளர் தான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன். இது 1 டம்ளர் தேங்காய் பால் விட்டுக்கிட்டேன். 2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். வெந்நீர் சூடாக இருக்குது, சூடாக வச்சு வச்சுருக்கேன். 2 டம்ளர் வெந்நீர் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கல் உப்பு அது தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். போதும் கம்மி. பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதையும் கலந்துக்கிடுவேன். நல்ல மசாலா கொதிக்கட்டும். விசில் போடாமல், ஆனால் கேஸ்கட் போட்டுக்கிட்டோம். விசில் போடாமல் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். சிம்மில் வச்சுருந்தேன்.
பிரியாணி பாருங்கள், அருமையான பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளையே வச்சு எடுத்துடணும். உளுந்தாலும் இருக்குது பாருங்கள். இது இப்போ இது என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே வச்சுருந்து திரும்பவும் குக்கர் மூடி போட்டு கேஸ்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு சிறிதளவு மல்லித்தலை போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு ஆஃப் பண்ணிட்டோம். போட்டு வச்சிட்டோன்னா திரும்ப நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு உதிரி உதிரியாக அப்படியே இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து சிக்கன் தேங்காய் பால் குழம்பு வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து சிக்கனில் குழம்பு வச்சுருக்கேன். பிரியாணிக்கு சம்பல் வச்சுருக்கேன். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் விசில் எடுத்துருவேன். நின்று எடுத்து வச்சுரு பிளேட்லன்னு பிளேட்டில் கொஞ்சம் எடுத்துருவேன். பேத்திக்கு சாப்பாடு எடுத்துருவேன். இந்த குழம்பு மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏற்கனவே இந்த சிக்கன் பிரியாணி வந்து நேற்றுக்கு கமெண்டில் வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இதை செஞ்சுருக்கேன். எல்லாருமே பாருங்கள்.